இது சுரேஷின் 50-50 உண்மைக்கு பக்கமாக இருபுறமும் சமமாக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மர்மர். இந்த மர்மர் படத்தை பற்றி ஒரு விமர்சனமும் அதன் பின்னால் வந்த அந்த தேவையில்லாத ஒரு விமர்சனங்களையும் நம்ம படத்தை பற்றி அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பற்றி ஒரு சின்ன ஒரு காணொலி போட போகிறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு ஹாரர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் போய் உட்கார்ற ரசிகர்களுக்கு அது ஒரு பயத்தை ஏற்படுத்தணும். அவ்வளோதான் கான்செப்ட், அவ்வளோதான். அது என்ன இப்போ நீங்கள் எதையுமே ஓப்பன் பண்ணி காத்துட்டீங்கன்னா அதில் ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. அந்த கடைசி வரைக்கும் அது எது 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 எதுன்னு காட்டிகிட்டே போகிறது தான் ஒரு சிறந்த ஒரு ஹாரர் ஃபிலிமாக இருக்கும் என்னுடைய கணிப்பு பிரகாரம். இப்போ நீ உதாரணத்துக்கு அரண்மனை, யாம் இருக்க பயமேன், அப்புறம் இந்த மாதிரி காஞ்சனா, இந்த மாதிரிலாம் பேயை வச்சு காமெடி பண்ணுற ஒரு சில படங்கள் இருக்குது. பேயினாலே ஒரு காமெடி பண்ணுற படங்கள் இருக்குது. அந்த காலத்தில் 13ஆம் நம்பர் வீடு, யார், அந்த மாதிரி படங்கள்லாம் பேயை வச்சு பயமுறுத்துகிற படங்கள் இருக்குது. இப்போ இருக்கிற ரசிகர்கள் எல்லாருமே பெரும்பாலும் இந்த காமெடி பண்ணுறது, படத்தை ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த பேய் அப்படியே இருக்கிறது தான் எல்லாருமே விரும்புகிறாங்க அப்படின்றது தான் எங்களுக்கு தெரியுது. நான் இந்த படம் முத பார்க்கும்போது உண்மையிலேயே சொல்கிறேன், அருமையான ஒரு அட்டம்ப்ட். ஃபஸ்ட்டு அது அருமையான அட்டம்ப்ட். நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க, இந்த ஆங்கில படங்களோட முதல்ல அந்த கம்பேர் பண்ணி பார்க்கறத தயவு செஞ்சு எல்லோரும் நிறுத்துங்க. ஆங்கில படத்தை இங்கே இருக்கிற எல்லா தமிழ் ரசிகர்களும் பார்க்குறது கிடையாது. ஆங்கில படத்தை பார்க்குறவங்க ஏதோ ஒரு சில மக்கள் பார்க்குறீங்க. ஆங்கில படத்தோட பட்ஜெட், ஆங்கில படத்தோட வரவேற்பு தமிழ் படத்துக்கு கிடைக்காது. அந்தளவுக்கு நம்மகிட்ட பணம் கிடையாது, அந்தளவுக்கு மார்க்கெட்டும் கிடையாது. இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்ன பட்ஜெட்டோ அதில் அந்த படத்தை அவங்க சிறப்பாக எடுத்துருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி 2-3 காட்சிகள் கொஞ்சம் அதீதமாக பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் சிறப்பாக பண்ணியிருந்தாங்கன்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த முதல்ல ஒரு பொண்ணு நடிச்சிருக்கோம். அந்த பொண்ணு நடித்ததெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் கிராமத்துலேருந்து ஒரு பொண்ணு நடிச்சிருக்கோம். அந்த பொண்ணு எவ்வளோ சிறப்பாக நடிச்சிருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு சாதாரண நடிகை, அந்த பொண்ணு எப்படி நடிச்சு, அந்த பொண்ணு நீங்கள் இறக்குற நேரத்தில் அந்த ஒரு 20 நிமிஷம் அதாவது நெருப்பு எரியும், நெருப்பை சுற்றி இருட்டு இருக்கும். நம்ம கண் எங்கே இருக்குன்னா அந்த இருட்டு மேலேயே தான் இருக்கும். அங்கே எதனா வருதா. நாங்களாம் அப்படி தான் படம் பார்த்துருக்குறோம். நாங்கள் மற்ற இப்போ இருக்கிற மாதிரி பார்க்கல. எங்கள் கண்ணெலாம் ஐயா அது பக்கத்தில் எதனா வந்துருமோ அப்படின்னு தான் எங்களுடைய தாட்ஸ் ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறமா அந்த 2வது அந்த ஜிப்பு திறக்கிறத சில பேர் கிண்டல் பண்ணியிருந்தாங்க. உண்மையாக நல்ல சீன் அது அருமையாக எடுத்திருந்தாங்க. ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருந்தார், அருமையாக எடுத்திருந்தாங்க. முதல்ல காட்டுறத விஷயம் எது இருந்தாலும் டப்புன்னு காட்டிட்டு அந்த படத்தில் இவ்வளோ தானே அது பேய் அப்படின்ற மாதிரி போய்டும். அதுவும் எஸ்பெஷலி அந்த செகண்ட் ஹாஃபில் 2 பேரும் காட்டில் தேடும்போது ஒரே மாதிரி காட்சி அமைப்பு, அது மட்டும்தான் அந்த படத்தில் எனக்கு ஒருத்தர் ஏற்கனவே இருக்கிற ஒரு நண்பனை தேடின்னு 2 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே போகிறாரு அப்படின்றது அது ஒரு ரைட் சைடு ஒருத்தர் அந்த மாதிரி இறந்தாங்க. அடுத்தாலும் மறுபடியும் அதே பொண்ணை தேடின்னு மறுபடியும் அங்கேருந்து அதே காட்டில் தேடின்னு வராங்க, அவங்க இறக்குறாங்க. அந்த ஒரு 2 சீனு தான் எனக்கு கொஞ்சம் சரியாக படலை. அதில் ஒருத்தர் வேறு மாதிரி, இன்னொருத்தர் வேறு மாதிரி இறந்த மாதிரி காமிச்சிருக்கலாம். ஸோ ரத்தத்தை பார்த்தா விடும் அந்த வடக்கன் பேய் வடக்கு பேய் ரத்தத்தை வந்துடுச்சுன்னா அவங்கள சாகடிச்சிடும். ரத்தத்தை பார்க்குற வரைக்கும் அவங்களை சாகடிக்காதுங்க. அந்த படத்தை நீங்கள் பார்த்தா தெரியும், ரத்தம் ஃபஸ்ட்டு வரணும். யாருக்கு ரத்தம் வருதோ அவங்க தான் சாகடிக்கணும் தான் அந்த படத்தோட கதையை வச்சுருக்கிறாங்க. இந்த படத்தில் எல்லாருமே பாராட்டின ஒரு விஷயம் அந்த கடைசி 20 நிமிஷம். யாருமே அதை குறை சொல்லவே இல்லை. அந்த 20 நிமிஷம் எப்பயுமே ஒரு படம் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டே இருக்கும். கடைசியாக நம்ம அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது அந்த கிளைமேக்ஸ் எப்பவுமே சொல்லுவாங்க, படத்தில் கிளைமேக்ஸ் நல்லா இருந்தால் படம் ஹிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைமேக்ஸில் வர அந்த 20 நிமிஷம் உண்மையாகவே ஒர்த்துட்டு வாட்ச். அது நீங்கள் யாருமே நீங்கள் பேசுறது அது சாமியே காட்டணும், சாமியும் காட்டணும், பேயையும் காட்டணும். அது என்ன மாதிரி ஒரு காம்பினேஷன் பாருங்கள். சாமியையும் காட்டணும், சப்த கன்னிகள் அவங்களையும் காட்டணும், அதே நேரத்தில் இவெல்லாம் நம்ம சாவடிக்கிற அந்த பேயையும் காட்டணும். 2த்தையும் ஒரே டைமில் காட்டணும். அது உண்மையாக அருமையாக இருந்த சாமினா அப்படியே வேஷம் போட்டுட்டு அப்படிலாம் காட்டாமல் அழகாக நீட்டாக எப்படி காட்ட முடியும். அது நம்மளுக்கு ஒரு 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 உணர்ச்சி, ஒரு புல்லரிச்சு உடம்புல அந்த மாதிரி புல்லரிச்சு அந்த ஒரு சீனாக இருந்தது. அந்த சப்த கன்னிகளையும் அந்த கடைசியாக அதை காட்டுறதும். இப்போ அந்த ஒரு கதையை எடுக்கிறாங்க, ரத்தத்தை பார்த்தோன்னா தான் அந்த பேய் சாவடிக்கும். ஸோ ரத்தத்தை காட்டுறவங்க கண்டிப்பாக பேய் சாவடிக்காது. அது கன்ஃபார்ம். யாருக்கு ரத்தம் வருதோ அவங்களும் ரத்தம் வந்ததுக்கப்புறம் அவங்களது காவ் வாங்கிடும். இதுதான் அந்த கதையோட கதை. சரி, ரைட்டு. இப்போ இதில் என்னத்துக்கு நீங்கள் இவ்வளோ குறை சொல்கிறீங்க? அவங்க ஏதோ என்ன பண்ணாங்க, அவங்க ஏதோ படம் ஓடணுன்றது ஒரு உத்தியை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க ஏதோ ஒரு உத்தியை ஃபாலோ பண்ணாங்க. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு சாதாரண படத்துக்கு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீ அதே கிங்ஸ்டன் பண்ணால் அவ்வளோ பேர் வெற்றி அடைஞ்சிருமா, இல்லை ஸ்வீட் ஆர்ட்டுக்கு பண்ணால் அவ்வளோ பேர் வெற்றி அடைஞ்சிருமா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணால் அவ்வளோ பேர் வெற்றி அடைஞ்சிருமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. படம் நல்லா இருந்தது, அவன் விளம்பரப்படுத்தினா அது அதிகபட்சமாக சேர்ந்து வந்துடுச்சு. சில பேர் ஒத்துக்கணும். அப்படி இருந்தால் சந்தேகம் வருதுன்னா
அப்போ இந்த படத்தையே இப்படி பேசுகிறீங்க, இன்ஃப்ளூயன்ஸால் தான் படம் ஓடிச்சு அப்படின்னா, அப்போ ஓடின எல்லா படங்களையுமே அந்த முறையை தான் ஃபாலோ பண்ணுறாங்களா? ஓடின படம் எந்த படமே வெற்றி படம் இல்லையா? உண்மையாக அவங்க பார்த்த ஒருத்தர் மனசாட்சியத்தோடு சொல்லுங்கள். நீங்கள் எத்தனையோ படங்கள் ஹாரர் பிக்சர் பார்த்துருப்பீங்க, சமீபத்தில் எத்தனையோ படம் பார்த்துருப்பீங்க. இப்போ கிங்ஸ்டன்லாம் கடைசி இந்த கிளைமேக்ஸில் காட்டுற பேய்லாம் உங்களுக்கு வந்து ஓகேவாக இருந்ததா? அப்போ அதை விட இந்த படம் வந்து எதில் வந்து உங்களுக்கு வந்து குறைச்சலாக இருந்தது? ஒரு புது இயக்குனர், ஒரு புது குரூப்பு, எந்த விதமான பெரிய நடிகரும் இல்லாமல் அவங்களே வந்து பண்ணி இந்த அளவுக்கு வந்து உட்கார வைக்கிறாங்களா தேட்டரில்? வந்து போர் அடிக்காமல் தேட்டரில் உட்காருங்களா? ஒரு ஹாரர் பிக்சருக்கு உண்டான அந்த பயத்தை உள்ளே உண்டு பண்ணுறாங்களா? நீங்கள் இவ்வளோ தைரியமாக பேசுங்களா? அட்லீஸ்ட் ஒரு 60% ஆஃப் பீப்புள், ஒரு 20% பீப்புள் தான் உங்களுக்கு பிடிக்காம வரலாம். நீங்கள் அவ்வளோ ஹைப்பு காட்டுறாதீங்க. அவ்வளோ ஹைப்போட நீங்கள் படத்துக்கு போகிறத அந்த ஏமாற்றத்தை அடைஞ்சிட்டு வரீங்க. நான் எந்த ஹைப்பும் எந்த படத்துக்குமே விற்கிறது இல்லை. சாதாரணமாக போகிறோம், பார்க்குறோம், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்கிறோம். உண்மையாகவே வந்து மர்மர் படம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். யார் சொன்னாலும் எது சொன்னாலும் கேட்காம இன்னும் ஓடின்னு தான் இருக்குது. 2 வாரம் கழிச்சு 3வது வாரம் ஓடிருக்கு. வேறு படம் இல்லை, இந்த வாரம் மட்டும்தான் ஓடும். அடுத்த வாரம் வீரதீர சொல் வரதாலும் எடுத்து வரலான்னு தெரியல. யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கோ தயவு செஞ்சு அந்த படத்தை போய் தேட்டரில் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். சிறந்த படம். நன்றி.